ஜூலை மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் படங்கள் மூலமாக நம்ம தமிழ் சினிமா களை கட்டலனாலும் தியேட்டர் களை கட்டி தாங்க இருக்குது. ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் விண்ணுடன். இந்த விண்ணுடன்றது நாளைக்கு தான் தேட்டரில் வருது. ஆக்சுவலி ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இது வருமா இல்லையான்னு கூட தெரியாத நாளைக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கவுண்டில் பழைய 2 வாரமாக வருதுன்னு சொல்லிட்டு அது ட்ராப் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த விண்ணுடன் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோல சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த வாரம் படங்கள் கலகட்டல. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்பவே சின்ன படத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஆக்சுவலி சொல்லாமல் போயிருப்பேன். பட் எத்தனை வாட்டி தான் 10வது இடத்த கேப் விட்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால ஃபீல் பண்ணுவோம் இந்த படத்து மூலமாக. இங்கே தமிழ் படம் இல்லாமல் நிறைய இங்கிலீஷில் ஹிந்தியில் ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது. பட் தமிழில் மட்டும் தான் கொடுக்கணுன்றதுக்கோசம் நம்ம இந்த படத்தை எடுத்துருக்கோம். இன்னொன்று தமிழ்லேயே கூட ரீரிலீஸில் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமும் கொடுக்கக்கூடாது, நியூ படங்களை தான் கொடுக்கணும். அதை ரொம்பவே சின்ன படங்களை நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் இந்த விண்ணுடன் புண்ணியம் கட்டியிருக்கு. நம்ம கூட அடுத்ததாக இதே 10வது இடத்துல பார்க்க போகிற படம் மாய புத்தகம். இந்த மாய புத்தகம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு ஒரு 15-20 தேட்டரே கொடுத்துருந்தாங்க. ஷோஸ் கூட ஒரு 3-4 ஷோலாம் நிறைய தேட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம லாஸ்ட் வீக்கே நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். நம்ம பேசின மாதிரி தாங்க படம் இந்த விருப்பக்ஷா மாதிரியான ஒரு படமாக அமையல. ஆனால் தெலுங்கு படம் மாவீரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். மகதீரா நம்ம ராஜமௌழி எடுத்த படம். ராம் சரணம் காஜல் அவர்கள் நடிச்சு நம்ம தமிழில் நிறைய பார்த்துருப்பீங்க. மாவீரன் சூப்பராக இருக்கும் அந்த படம். ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த படம் அந்த ஒரு கான்செப்ட் தான். பூர்வ ஜென்மத்தில் இணையாத காதல் ஒரு மறு ஜென்மம் எடுத்து அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான கான்செப்டில் இவங்க ஒரு ஓல்டு வெர்ஷன் மாதிரியே இந்த படம் எடுத்திருப்பாங்க. இப்போ மாவீரன்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு லேட்டஸ்ட் ஃபீல் நல்லா இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ தான் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் மகதீரா 2009 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா 15 வருஷம். ஆனால் இந்த மாய புத்தகம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருந்தாலும் ராமநாராயணம் படம் மாதிரி இருக்குன்றதை தாண்டி விட்டாலாச்சாரியா படம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி மாவீரன் சப்ஜெக்ட் நம்ம ராஜமௌழி எடுக்காம விட்டாலாச்சாரியாண்டா இப்போ ஜெகன்மோகனிலாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டேரக்டர் எடுத்துதான் எந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மாய புத்தகம் பார்க்கும்போது தெரியுது. ஆக்சுவலி படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பாம்புலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பாம்பு படங்கள்லாம் பிடிக்கும், ஃபேண்டசியாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய பேர் கவனிக்காமல் இருப்பாங்க, படம் பார்த்தா தெரியும். ஏன்னா இப்போலாம் நிறைய இந்த சனாதனத்தை பற்றியும் அப்புறம் இந்த வர்ணாசிரமம் பற்றியும் நிறைய விஷயங்கள் இப்போ யூடியூப்பில் அதை எதிர்த்து பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமம் பற்றி நம்ம ஸ்ரீகாந்தே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அது சீன்ஸாக கொஞ்ச நாள் அது ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த மாயபுத்தம் நம்ம இவ்வளோ விஷயம் பேசினாலும் லாஸ்ட் வீக்கில் அத்தனை தேட்டர் கொடுத்தாலும் இந்த வாரத்தில் வாஷ் அவுட்டில் தாங்க இருக்குது. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மீ. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இது ஒரு இங்கிலீஷ் படம் தான். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனில் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 25 நாளைக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் போல இருக்குது தமிழை பொறுத்த வரைக்குமே. இது மீ4ன்ற டிஸ்பிகபிள் மீ4 இந்த படத்தோட முழு நேம். இந்த படம் பெரிய ரெஸ்பான்ஸ் எடுக்கல. பட் ஹாலிவுட்டில் நல்ல ஒரு தரத்தில் எடுத்துறதுனால சும்மா இந்த மாலில் வச்சு ஓடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் படங்கள் இல்லாத காரணத்தால் இந்த மாதிரி படத்தெல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போகிற படம் பிதா 2323. இந்த படம் நாளைக்கு தான் வரப்போகுது. இது ஒரு சின்ன படம் தான். நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்த படம் ஒரு 25 நாளைக்கிட்ட ஓடினாலும் அது ஒரு இங்கிலீஷ் படம். அதனால தமிழ் படத்தில் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 3 தேட்டர் கொடுத்ததை வச்சு இந்த படத்தை நம்ம இந்த வாரம் டாப் பண்ணியிருக்கோம். இந்த பிதா 23ன்றதுலாம் இப்போ லாஸ்ட்டாக பைரின்ற ஒரு படம் ரொம்ப சின்ன படமாக வந்தாலும் ஒரு சின்ன எஃபெக்ட் எடுத்து அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சமாச்சு நல்லா இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்றது தெரியல. எனிவே நம்ம சைடில் ஒரு ஓப் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு கவுண்ட் கொடுப்போம். நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம்னா முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம், இந்த படம் ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுயமரம் ஒரே நாள் எடுக்கப்பட்ட படம் சொல்லிட்டு அந்த சாதனையை முறியடிச்ச ஒரு படமா இந்த பிதா 2323, அதாவது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 நிமிஷம் ஷார்ட்டாக எடுத்திருக்காங்க. அந்த ஒரு இது இப்படி பார்த்தீங்கன்னா இந்திய திரைப்படத்தில் இதான் முதல் முறை. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் படத்துக்கு 25ஆம் நாள் போஸ்டர் வில்ல 50 நாள் போஸ்டே வந்துடுச்சு. அதுவும் கேக்குலாம் வெட்டி ரொம்பவே பெருசாக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டாங்க. ஏன்னா படம் 70 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்துடுச்சு. ஒரு 700 ரூபாய் கேட்க வாங்கி வெட்ட மாட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்தது, வெட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 55-56 நாள் கிட்ட தேட்டரில் ரன் ஆயிடுச்சு. அடுத்த வாரமும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டே வரைக்கும் போட்டிருக்காங்க. இதை தூக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க 60 நாள் கிட்ட கருடன் படம் தேட்டர் கீழே ஓடி இருக்கும். அடுத்த வாரம் வரைக்கும் ஓடுனாக்கா எப்படியும் ஒரு 64 நாள் கிட்ட வந்துடும். 60 நாளைக்கு மேலே தமிழ் சினிமாவில் படங்கள் ஓடுறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம கருடன் படம் எடுக்குது. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் இந்தியன் பார்ட் 2. இந்தியன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பீக்ல இருந்து லாஸ்ட் வீக்லேயே சொதப்பிச்சுன்னு தெரியும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக சொதப்பிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு. நான் கூட ஏதோ ஒரு 300-400 கோடி வந்துடும் பார்த்தா 200 கோடி தேருமான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த வாரம் தேட்டரிக்கலும் பெருசாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 800-900 தேட்டர் கிட்ட வந்தது. ஆனால் இப்போ நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தேட்டர் கிட்ட ரன் ஆகிற மாதிரி தாங்க இருக்கு இந்த படம். அதுவும் 4 ஷோன்றதே கம்மியான ஒரு ஸ்க்ரீன் அந்த
மாதிரியே வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் அடி தான் சொல்லி ஆகணும். அதனால தான் நம்ம இந்தியன் 2 படத்தை இந்த அளவுக்கு ரொம்பவே கீழே இறக்கிருக்கும். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆகியும் இது 3வது வாரம். டீன்ஸ் படத்தை எதுக்கு இந்தியனுக்கு மேலே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ம் டீன்ஸும் ஒரே டைமில் தான் வந்தது. இதுக்கு விமர்சன ரீதியாக நிறைய வந்து இந்தியன் 2 பீட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன். ஓகே, அதெல்லாம் இருந்தாலும் இந்த படம் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்தியன் 2க்கும் டீன்ஸுக்கும் இருந்த அந்த ஒரு கேப்ன்றது எவ்வளோ பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ 3வது வாரத்தில் இந்த டீன்ஸ் படம் கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் கிட்ட ஓடுற மாதிரி இருக்குது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதில் எல்லாமே சிங்கிள் ஷோ தான். அதை விட இந்தியன் 2க்கு தேட்டர் அதிகமாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் விட்ட தேட்டர்களையும் இப்போ விட்ட தேட்டர்களையும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே பெருசு நம்ம டீன்ஸ் முன்னிலை எடுத்துருக்குதுன்னு பார்க்கும்பொழுது. ஸோ அதை தாண்டி இந்தியன் 2ல வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து அந்த படத்தில் சுத்தமாக இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. டீன்ஸை வந்து எங்கெங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இல்லை நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கவுண்டர் மேலே போகிறதுக்கான சாத்தியம் இருக்க தான் செய்யும். அப்புறம் இந்த டீன்ஸ் படத்தை பற்றி நம்ம பார்த்திபன் நிறைய வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறார். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பெரிய படம்னா மாநாட்டில் நாங்கள் என்ன சொல்கிறது, இன்டர்நெட் நாளையெல்லாம் என்ன சொல்கிறது, அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்ட்டு வேற லெவலில் அவர் என்னவோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இப்போ வர அவரோட பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேர்லாம் வச்சு பேசி காழ்ப்புணர்ச்சி மாரி அவரோட பேரையே கெடுத்துக்கிற மாதிரியான பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல மனுஷனுக்கு. ஒரு டைம்லலாம் பார்த்திபன் மைக் எடுத்தாருன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கமல் மாதிரி பேசுவார். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாருன்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்டை பார்க்க முடியுது. அவர் மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறாரு. இன்னும் அவர் பேச வர விஷயம் வேற. ஆனால் அது புரிஞ்சுக்கிறது கன்வே ஆகிறதுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேற மாதிரி முரணாக தான் போகுது. இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ டீன்ஸுக்கே வந்து ரொம்பவே நெகட்டிவ் தான் சொல்லணும் தியேட்டரிக்கல் ஹிட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு புதிய பாதை 2 வேறு எடுக்க போகிறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு டாக் பண்ணிட்டு இருந்தாக்கா அந்த படத்துக்கு ஒரு ரேஞ்ச் எப்படி இருக்கும். என்னோ மனுஷன் முதல்லாம் வந்து ரொம்பவே குழப்பமான பேச்செல்லாம் பேசுவார். இப்போ அவருக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருந்துட்டு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி இப்போ 42 நாள் முடிஞ்சு 43வது நாள் வரும். இந்த வாரம் வரைக்கும் ஒரு 2 ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி இருக்குது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்த வாரம் சிங்கிள் ஸ்க்ரீனாச்சு கொடுத்தா தான் இந்த படத்துக்கு வந்து 50வது நாள் கிடைக்கும். பாப்போம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிட்டே சொல்லலாம் மகாராஜா. நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது படமாக வந்து தமிழ்நாடு, கேரளா, தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ரிவ்யூ பாசிட்டிவ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ரொம்பவே பெரிய ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அதை தாண்டி ஆடியன்ஸ் நிறைய பேர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இந்த படத்து மேலே. ஸோ இந்த படம் கண்டிப்பாக 50 நாள் ரன்னுன்றது வேணும். அதனால எப்படியாச்சும் ஒரு தேட்டராச்சும் கொடுத்து ஓட்டி விடுங்க தாராளமாக. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் 2க்கும் டீன்ஸுக்கெல்லாம் விட தேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே மகாராஜாவுக்கு வெறும் 2 தான் இருக்குது. ஆனால் அந்த மகாராஜா அந்த 40 நாளில் பண்ண விஷயம் அந்த அனலைசிஸ்லாம் பண்ணும்போது தாராளமாக நம்ம இந்த ஒரு கவுண்டரில் இந்த படத்தை வைக்க முடியும். லாஸ்ட் கவுண்டர்லேயே நான் வந்து கம்மியாக வைக்கும்போது சில விஷயம் பேசியிருப்பேன். அதுக்கும் சேர்த்தே நம்ம இந்த ஒரு டாப் கொடுத்துடலாம். அதுக்கெல்லாம் தேவை. நான் லாஸ்ட்டாக சொன்ன விஷயத்தையே அந்த ஒரு டாப் தேவை மகாராஜாக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படங்கள் சர்வே பண்ணாமல் இருந்ததுக்கும் இந்த படம் பண்ண சர்வேக்கும் இது கரெக்டான ஒரு கவுண்டருங்க. நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் கல்கி படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். போன வாரம் 25 நாள் போஸ்டர்லாம் விட்டுட்டாங்க. தமிழ்லேயே இந்த படம் 25 நாள் வரைக்கும் வேற லெவலில் செமையாக ஓடிச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 15 தேட்டருக்கு மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. கல்கி இதுக்கப்புறமும் வந்து ஒரு 3 வாரத்துக்கான ரன்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து தேட்டரை விட்டு வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கும். கல்கியை பொறுத்த வரைக்கும் தேட்டரிக்கலுக்கும் உங்களுக்கு ஆடியன்ஸோட கூட்டம்ன்றது வீக்கெண்ட்லலாம் நல்லா தான் கிடைக்குது. ஆனால் நம்ம சொன்ன அந்த ஜவான், அப்புறம் RRR, KGF 2 இதோட பாக்ஸ் ஆஃபீஸை முறியடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஜவானை முறியடித்தாலும் KGF 2, RRR இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போகிறது பெரிய விஷயமா தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அது நடக்கலனாலும் கல்கிக்கான அந்த ரன்னிங் டேன்றது இதுக்கும் வந்து 50 டே ரன் வந்து ஆச்சரியப்படலை. ஆனால் கண்டிப்பாக 40 நாள் ரன் வரும். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் டெட்பூல் அண்ட் வூல்வரைன். இது ஒரு ஹாலிவுட் படம். லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பேன் ஒரு ஹாலிவுட் படம் வரதுனால நம்மளுக்கு கல்கிக்கெல்லாம் பெரிய அடி வாங்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மார்வல் படங்க. உங்களுக்கு மார்வலில் டெட்பூல்ன்றதுக்கே வந்து ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பேன்றது ஒரு வேற லெவல் தரமான பல ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு. ஸோ மார்வலில் காம்போ பண்ணி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கும். அதில் இந்த டெட்பூல் வூல்வரைன் காம்போன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிக பெருசாக எதிர்பார்க்குறாங்க. மார்வல் ஃபேனுக்குலாம் ஒரு பெரிய கொண்டாட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஹீரோவும் சேர்ந்து இவங்களே அடிச்சிக்கிறது, இவங்க வந்து இன்னொருத்தவங்களை போய் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் மீனிங் கிங்குன்றே சொல்லலாம் அவரை. ஸோ அதுலேயும் நம்ம தமிழில் வந்து இவருக்கு டப்பிங் கொடுக்குறவங்களாம் தாறுமாறு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டெட்பூல் சீரிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் விட இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே வேறு லெவலில் ட்ரைலர்லேயே பங்கமாக இருக்குங்க. படம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதுவும் தமிழ் வெர்ஷனில். இல்லை நம்ம எக்ஸ்பேனியம் டெட்பூல் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கோசம் வர சொல்லி அந்த மாதிரியான சில விஷயங்களும் நல்லா ஃபன் பண்ணி. ஸோ எக்ஸ்பேன் வந்து கொஞ்சம் ஆர்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் அவரோட இது பெஸ்ட்டாக இருக்கா இல்லை நம்ம டெட்பூல் பெஸ்ட்டாக இருக்கான்றதை. ஆனால் இது வந்து டெட்பூலை ஸ்டார்டிங்கில் கொடுத்துருனால அவரோட கேரக்டரை வந்து டாமினேட் பண்ணி தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே பார்ப்போம். காட்சிலா காங் மாதிரி காட்சிலாக்கு என்னதான் முன்னுரிமை இருந்தாலும் காங்கியம் அங்கே பில்டப் பண்ண மாதிரி இங்கே உல்ரைன் நம்ம எக்ஸ்பேனை வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்குது.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ டாப்பில் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய படமான்னு சொல்லிட்டு நிறைய ஹாலிவுட் படம் பார்க்காத ரசிகர்கள்லாம் தெரியலாம். ஆனால் ஹாலிவுட் தெரிஞ்ச ரசிகர்களுக்கு, அதுவும் மார்வல் தெரிஞ்ச ரசிகர்கள்லாம் கன்ஃபார்ம்டாக தெரியும், இது முதல் இடத்துல நீ கொடுக்கணையான்ற அளவுக்கு பேசலாம். ஆனால் முதலிடம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, வேறு படம் வந்து செம்ம டாமினேஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த படம் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இதாங்க நம்பர் 1, அடிச்சிக்க வேறு படமே கிடையாது. அந்தளவுக்கு செம்ம ரிலீஸ் ஆகுது, அங்கே எல்லாமே நிறைய ஃபில்லிங் ஆகுது. அதுக்கு உதாரணம் தமிழே போதும். ஏன்னா தமிழ்லேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய செகண்டரி தேட்டரை ஃபில் பண்ணியிருக்கு. அதை தாண்டி மெயின் ஸ்க்ரீன்லேயும் ஒரு சில இடங்களில் எடுத்தேருங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இந்த படம் இந்தியாவிலலாம் இந்த படம் இன்னும் நிறைய தேட்டர்களில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸே இந்த படத்துக்கு செமையாக இருக்கும். தமிழில் ஒரு பெரிய படம் வந்திருக்கனால இந்த படத்துக்கான தேட்டர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதை தாண்டி அதை விட்டு கொடுக்காம இந்த உள்ரைன் எடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸில் புக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் ஆக்சுவலி காட்சிலா வெஸ் காங்கலா விட இந்த படத்துக்கான புக்கிங்கிறது நல்லா இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த கவுண்டரெல்லாம் கண்ணை முடிட்டு கொடுக்கறதுக்கு 100%ல் 1000% வர்த்தான படம் இந்த வாரம். நம்ம கவுண்டரில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் ராயன் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனில் கவுண்டர் பண்ணுறோம்னா இந்த படத்தை தான் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்க்ரீன், அதாவது ஒரு 90% சொல்லலாம். ஏன்னா 10% கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டெட்பூல் எடுத்துச்சுன்னு சொல்லணும். எனிவே இந்த 90% வந்து மெயின் ஸ்க்ரீன் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன்ஸையும் இந்த படம் எடுத்திருக்கு. அதை தாண்டி இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபில்லிங் ஷோஸ் பெருசாக பார்க்க முடியுது. ஷோஸ் வரும்போது கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் அப்படின்றது இந்த ராயனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சொல்லணும். ஏன்னா இந்த வருஷத்தில் இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் டே 1ல் கொடுக்குதுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அட்வான்ஸ் புக்கிங்லேயே 5 to 10 கோடி வரைக்கும் இந்த படம் அசால்ட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடா. இது நம்ம தனுஷோட கெரியரில் அவரோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடமாக இந்த படம் தாங்க இருக்க போகுது. அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபுல் கலெக்ஷனில் இருக்குதோ இல்லையோ, ப்ரீ புக்கிங்கில் கன்ஃபார்ம்டாக இதுதான் நம்பர் 1. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆல்ரெடி விஜய் சேதுபதி 50வது படத்தை பார்த்துட்டோம். அவருக்கே 50வது படம் அவ்வளோ பில்டப்னா நம்ம தனுஷை கேட்கவா வேணும். ஸோ அவருக்கு 50வது படம் செம்ம ரேஞ்சில் இருக்குது. அதை தாண்டி நம்ம தனுஷ்க்கு 2 நாளில் பிறந்த நாளும் வருது. இதுக்கு முன்னாடி நிறைய வந்து அவரோட ரீரிலீஸ் படங்கள்லாம் விட்டுருந்தாலும் இவர் பிறந்த நாளைக்கு வந்து அவரே டைரக்ட் பண்ண படமாக ஆடியன்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க வந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி இந்த படம் ட்ரைலர்ன்றது பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் அப்படின்றத தாண்டி இங்கே வெற்றிமாறன், செல்வராகவன் இந்த கோடி படத்தில் சொல்லுவாங்களே இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்த மாதிரி தெரியுது அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த ட்ரைலரில் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டார் காஸ்ட்டை வந்து மனுஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதுலேயும் எஸ்டே சூர்யா. ஸோ அவர் ஒருத்தர் போதுங்க எல்லா படத்துக்கும் வந்து கூட்டம் சேர்க்கிறாருன்னு சொல்லணும். என்னதான் அந்த மனுஷனுக்கு வைபுன்னு தெரில. இதை தெரிஞ்சுக்கிட்ட தெலுங்கு மக்கள் அவங்க வேற கூட்டம் போயிட்டாங்க. அங்கே நம்ம தமிழில் இந்த மனுஷன் பின் எடுத்தது இல்லாமல் தெலுங்குலேயும் போய் இப்போ வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஸ்டார் காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. நம்ம தனுஷ், எஸ்டே சூர்யா, செல்வராகவன், அப்புறம் ஹீரோயின்ல அந்த துஷ்ரா வந்து ரொம்ப சர்பட்டா பரம்பரை மூலமா, அப்புறம் அபர்ணா வந்து சூரரை போற்று, அதை தாண்டி சந்தீப் கிஷன் ஒரு இது, காளிதாஸ் ஜெயராம், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் ரொம்பவே பெரிய கேரக்டர்லாம் எடுத்து மிரட்டி இருக்காங்க. ஸோ படம் பார்க்கும்போது ஒரு டார்க் ஷேடில் இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் தெரியணும். ஏன்னா நம்ம தனுஷ் வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாரு. கண்டிப்பாக வந்து ஒரு அசுரன் படத்தோட ஒரு வேற மாதிரி வருஷன் தான் தெரியுது. பார்ப்போம். அசுரன் படம் மாதிரியே எடுத்திருந்தாருன்னா கேப்டன் மில்லர்லேயே பார்த்துட்டோம். கர்ணன், கேப்டன் மில்லர், அசுரன் இந்த மாதிரி ஒரு உழப்பள்ளியே பண்ணியிருந்தாருன்னா அது தண்டமாக போச்சு. ஆனால் ராயனை அதை மீறி வரணும்னு நினைக்கிறேன். பட் ட்ரைலர் பார்க்கும்போது என்னவோ அந்த ஒரு உழப்பள்ளியே இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. எனிவே ஒரு கேங்ஸ்டர் படமாக கொடுத்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த லைஃப் தியரியை சொல்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி வந்து அசுரன் மாதிரி கான்செப்ட்லேயே வந்து ஒரு திருப்பி பண்ணாக்கா அது ஒரு பெரிய நெகட்டிவாக தனுஷ்க்கு போகும். அவர் எடுத்து பண்ணுறாரு டைரக்ஷனில். ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக தனுஷோட டைரக்ஷன் வந்து நம்ம பவர் பாண்டிலேயே நல்லா பார்த்துருக்கோம். இதில் ட்ரைலர் பார்க்கும்போது அவரோட மெச்சூரிட்டி இன்னும் வேறு லெவலில் தெரியுது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன், அதுவும் டார்க் சைடில் ஒரு ஆக்ஷன்றது ரொம்பவே பெருசாக இருக்குது. அதில் வந்து எடுத்து பண்ணுறதுலேயே தெரியுது அவரோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சரி ஓகே, படம் நாளைக்கு தான் வருது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ரொம்பவே பெரிய லெவலில் சாதிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்பர் 1க்குலாம் ரொம்பவே வர்த்தான படம் இந்த வாரம். அதை காப்பாற்றி அடுத்த வாரமும் இந்த படம் கொண்டு போதான்னு பார்க்கலாம். இங்கே ராயன் மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நெகட்டிவ் பண்ணாமல் நம்ம படம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம்.